இரவு நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒட்டகம் கிராமத்துக்குள்ள வேகமா ஓடி வருது. இத பார்த்த அங்கிருந்த மக்கள் எல்லாரும் அந்த வேகமா ஓடி வந்த ஒட்டகத்தை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இன்னும் சில கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை விரட்ட முயற்சிக்கிறாங்க. இத பார்த்த அந்த ஒட்டகம் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடி அந்த கிராமத்தையே நாசம் பண்ணுது. அப்ப அந்த ஒட்டகத்தை பார்த்த ஒரு சின்ன பொண்ணு ஊர் மக்கள் கிட்ட எதுக்காக எல்லாரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. இத கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும், ஏய் பாப்பா, உனக்கு கண்ணுக்குன்னு தெரியாதா என்ன? இந்த ஒட்டகம் நம்ம கிராமத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கு, நீ என்னன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பொண்ணும், ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்த ஒட்டகத்தை நல்லா பாருங்க, அந்த ஒட்டகம் ஏதோ வேலி கம்பியில மாட்டிக்கிட்டு இருக்கும் போல, அதான் அந்த வேலி கம்பி அதோட உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த வழியால தான் அந்த ஒட்டகம் நம்ம கிராமத்துக்குள்ள ஓடி வந்திருக்கு. இது தெரியாம நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை விரட்டி அடிக்கிறேன்ற பெயர்ல அதை பயமுறுத்தினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நம்ம கிராமத்தை பாதிக்கின்றத மறந்துடாதீங்க. அந்த சின்ன பொண்ணும் சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு ஒட்டகத்தோட உடம்புல மாட்டிக்கிட்டு இருந்த வேலி கம்பிகள் எல்லாம் எடுத்து விடுது. அந்த ஒட்டகம் மாட்டிக்கிட்டு இருந்த வேலி கம்பிகளை எடுத்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நண்பா, இந்த கதையில இருந்து நீங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த பிரச்சனையை உங்களால சுலபமா முடிக்க முடியுன்றத மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சது